பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் மதன் கௌரிக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் துவங்கப் போவதாக இருந்த கட்சிக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு மதன் கௌரி அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அதற்கு தலைவர் அவருக்கு எதற்காக கால் பண்ணார், என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு அண்ணாமலை அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தார். தலைவர் இவரோட இன்டர்வியூலாம் பார்த்துட்டு இவருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. இவர் வேலையை ரிசைன் பண்ண சமயத்தில் அப்போது உங்களை சந்தித்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தலைவர்கிட்ட டைம் வாங்கிட்டு அண்ணாமலை அவர்களும் தலைவரோட வீட்டுக்கே போய் தலைவரை சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்களாம். அரசியல், அப்புறம் ஆன்மீகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பேசினாங்களாம். தலைவர் ரொம்ப 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 நல்ல மனிதர் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அவருடைய அந்த பிஹேவியர் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த குணம் அரசியல்வாதிக்கு செட்டே ஆகாது. ஆனால் தலைவரோட அரசியல் அப்படி தான் இருந்தது. யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய பாலிட்டிக்ஸ் இங்கே உள்ள இந்த டாக்ஸிக் பாலிட்டிக்ஸுக்கு செட் ஆகாது. நீங்கள் நல்லது செஞ்சீங்கனாலுமே 4 பேர் திட்டுவான், என்ன பண்ணிங்கனாலும் திட்டுவானுங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களைப் போல் ஒரு நல்ல மனிதருக்கு அது நடக்கக்கூடாது. அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. அதே போல் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார், அரசியல் சார்ந்தும் பேசியிருந்தார். அதாவது தனிப்பட்ட முறையிலையும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதை நான் இங்கே சொல்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். அண்ணாமலை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசிய அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளே போய் அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் தான் அப்லோட் பண்ணுவோம்.